போர்ட் ஹெட்செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர் டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒயர் டேமேஜ் ஆகிருக்கு. வந்து ஒயர் வந்து கட் பண்ணி போடாமல் அப்படியே நம்ம வந்து புது ஒயர் சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த சைடை ரிமூவ் பண்ணியாச்சு, ஸ்பீக்கர் சைடை ரிமூவ் பண்ணியாச்சு. W40 வந்து ஸ்ப்ரே போட்டு பொறுமையாக அது க்ளீன் பண்ணணும். போட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா ஃபுல்லாக க்ளூ போட்டிருப்பாங்க. ஒயர் மாற்றிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு புது ஒயர் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. புது ஒயர் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயர் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபுல்லாக புது ஒயர் சேஞ்ச் பண்ணி அதே ஃப்ளாட் ஒயரை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக வேலை செய்யுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டை ஒயர் கட் ஆகிடுச்சு இல்லை ஒர்க் ஆகல டேமேஜ் ஆகிடுச்சின்னு தூக்கி போடாமல் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக இருக்குது.